கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொளியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். சகரியா அவர்கள் இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே ஊழிய பணியை முடித்து அவர் கழுதையின் மேல் பவனி வரப்போகிறார் என்பதை இங்கு பதிவு செய்கிறார். இதைதான் 4 நற்செய்தி நூல்களிலும் இது இடம்பெறுகிறது. நற்செய்தியாளர்கள் இதை அவரவருடைய பார்வையிலே அவரவருடைய சிந்தனையிலே இதை வெளிப்படுத்தி எழுதியிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே இது முன்கூட்டியே இங்கு அறிவிப்பதற்கு காரணம், கழுதையின் மேல் அவர் ஊர்வலம் வருவார், கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும். யூதர்கள் அரசர்கள் தேர்கள் மீதும் குதிரைகள் மீதும் ஊர்வலம் வருவது வழக்கம். ஆனால் இயேசுவானவர் கழுதையின் மேல் ஊர்வலம் வருவது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த கேள்விக்குறி மட்டுமல்ல, பல சிந்தனைகளை வெளிப்படுத்துகின்ற காரியமாகவே இந்த குருதோலை ஞாயிறிலே இதை ஒவ்வொரு ஆண்டும் சிந்திக்க கூடிய பொருளாக கிறிஸ்தவர்களுக்கு காணப்படுகிறது. அவர் கழுதையின் மேல் வருகிறார், கழுதை குட்டியின் மேல் வருகிறார் என்றால் தாழ்மையின் அடையாளத்தை வெளிப்படுத்துகிறார். யூதர்கள் குதிரைகள் மேல் வருவார்கள், தாவீதுடைய அரியணையில் ஏறுவதற்கு இப்படி ஒரு கம்பீரத்தை கடைபிடிப்பார்கள். ஆனால் இவரோ 2 விஷயங்களை இவரை பற்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றி அடையாளப்படுத்தப்படுகிறது. ஒன்று, இவர் மாட்சிமை நிறைந்தவர். அடுத்து, இவர் தாழ்மையின் அரசர். அப்படியெல்லாம் 2 கருத்தை மையப்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த குருதோலை ஞாயிறிலே இயேசு தாழ்மையின் அரசர் என்பதை வெளிப்படுத்துகிறார். கழுதை என்பது அநேகருடைய சுமையை சுமக்கக்கூடிய ஒரு மிருக ஜீவன். சுமையை மட்டுமல்ல, அழுக்கான துணிகளை வெளுத்து அதை சுமக்கக்கூடிய மிருகம்தான் இந்த கழுதை. கழுதை மனிதனுடைய வாழ்க்கையிலும், குழந்தை பிறந்தால் கழுதையின் பாலை ஊற்றினால் பேச்சு தெளிவாக வரும் என்பதெல்லாம் ஒரு விசேஷித்த கழுதை குணம் உள்ளதாகவும் மக்கள் பயன்படுத்துவதாகவும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த கழுதையின் மேல் ஏறினதனாலே அவர் தாழ்மையின் அரசர் என்பதை இந்த குருதோலை ஞாயிறிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த அந்த பவனியிலே அவர் தன்னை வெளிப்படுத்தி காட்டினார். அதை இன்று நாளை நாம் சிந்திப்பதற்கு காரணம், அவர் எப்படி தாழ்மையின் உருவம், அவர் மாட்சிமை நிறைந்தவராய் இருந்தாலும் தேர்கள் மீது குதிரைகள் மீது வருவதற்கு அவர் தகுதியானவராய் இருந்தாலும் கழுதையை தேர்ந்தெடுத்து ஊர்வலம் வருவது தாழ்மையின் உருவத்தை, தாழ்மையின் குணத்தை, தாழ்மையின் செயல்பாடை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதனால கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்திலே படிப்பு, பணம், பதவி இதெல்லாம் பெற்றுவிட்டால் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு அதிகாரத்திலே இருந்து மனிதர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அதிகாரத்தை பெற்றுவிட்டால்
அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாமல் கண்மூடித்தனமாக அதை ஒரு பெருமையாக பயன்படுத்துகிற காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்படி கழுதையை தேர்ந்தெடுத்து அதன் மேல் ஊர்வலம் வந்து எனக்கு சகல அதிகாரங்கள் இருந்தும் தாழ்மையை வெளிப்படுத்தினாரோ, அதே போல நீங்களும் நானும் அந்த தாழ்மையின் குணத்தை வெளிப்படுத்துவோம். இந்த குருதோலை ஞாயிறை நாம் நினைவு கூறுவோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென்.